வணக்கம் நண்பர்களே, சைபர் சுமன் உங்களை வரவேற்கிறேன். இணையம் பற்றி பேசவும் தெரிந்து கொள்ளவும் விவாதிக்கும் உங்கள் அழைக்கிறேன். இணையம் பற்றி மட்டுமல்ல, இணையம் சார்ந்த இன்னும் பிற விஷயங்களையும் நாம் பேசலாம், விவாதிக்கலாம். இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, என்ன இல்லை, யாரை பற்றி பார்க்க போகிறோம். இணைய முன்னோடிகளில் ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இணையத்தோட வளர்ச்சியில் நூற்றுக்கணக்கான முன்னோடிகள் இருக்காங்க. அதாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள். இவர்கள் இல்லாமல் நாம் இன்று பயன்படுத்துகிற பார்க்கிற இணையம் கிடையாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் ஒரு முக்கியமான மனிதரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அவர் பெயர் ஆலன் எம் டேஜ். அவர் யாருன்னா, அவரை பற்றி ஒரு வரியில் சொல்லிடலாம். இன்டர்நெட்டின் முதல் தேடு இயந்திரத்தை உருவாக்கியவர் அவர் தான் இந்த ஆலன் எம் டேஜ். அவர் பார்படாஸ் நாட்டை சேர்ந்தவர். பார்படாஸ் கரிபிய தீவுகள் நாடுகளை சேர்ந்தது. கிரிக்கெட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற நாடு இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ்ன்றது ஒரு நாடு கிடையாது. பல நாடுகளை சேர்ந்தவங்க கிரிக்கெட்டுக்காக ஒன்றுபட்டு விளையாட ஏற்படுத்திக்கிட்ட அமைப்பு வெஸ்ட் இண்டீஸ். அந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு இன்னொரு அடையாளம் இருக்குது, இன்னொரு பெயர் இருக்குது. அது கரிபிய தீவுகள், கரிபிய கடலில் அமைந்திருக்கிற பல்வேறு தீவு நாடுகள். அதில் ஒரு நாடான பார்படாஸில் பிறந்து வளர்ந்தவர் ஆலன் எம் டேஜ். அவர் அங்கேருந்து கனடாவில் போய் மேற்படிப்பு படித்து அங்கே மெக்கில் யூனிவர்சிட்டின்ற ஒரு யூனிவர்சிட்டியில் மேற்படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த முதல் தேடியந்திரத்தை அவர் உருவாக்கினார். இந்த இடத்துல நம்ம இணையத்தோட வரலாற்றை மீண்டும் பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். இணையம் அப்போது பயன்பாட்டில் இருந்தது, ஆனால் பிரபலமாகவில்லை. அதை விட முக்கியமாக இணையத்தோட முக்கிய அங்கமான மக்கள் வடிவமான எல்லோரும் பயன்படுத்துகிற வேர்ல்டு வைட் வெப் அப்போ இன்னும் அறிமுகமாகலை. 1993 ஆண்டு தான் வெப் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வருது. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நம்ம இதை பற்றி தனியாக பார்க்கலாம். ஆனால் இப்போ என்ன முக்கியம்னா, நம்ம ஆலன் எம் டேஜ் அவர் தான் நம்முடைய நாயகர். அவர்கிட்ட கவனம் செலுத்தலாம். அவர் 1989 ஆண்டு மெக்கில் பல்கலைக்கழகத்தில் ஒரு துணை பணி, அவங்க பல்கலைக்கழகம் சார்ந்த ஒரு பணியில் செய்கிறாரு. அவர் கம்ப்யூட்டர் நல்லா தெரியும். அப்போ கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு பொறுப்பு அவருக்கு அளிக்கப்படுது. இணையத்தில் இணைக்கப்பட்ட கம்ப்யூட்டர்களை எல்லாம் அவர் இயக்கும் பொறுப்பு அவருக்கு கொடுக்குறாங்க. அதில் என்னென்னா, இன்டர்நெட்டில் இருக்கிற தகவல்களை தேடி எடுக்கிற பொறுப்பு. அப்போ தகவல்கள்னால் ரொம்ப அதிகம் கிடையாது, கோப்புகள், ஃபைல்ஸ் அப்படின்ற ஃபைல்ஸ்லாம் சாஃப்ட்வேர்லாம் ஃபைல்ஸாக தான் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ்க்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ தேவைப்பட்டால் அதை தேடி எடுத்து தர்ற பொறுப்பு இவருக்கு கொடுக்குறாங்க. அந்த கோப்புகள் எஃப்டிபி கோப்புகள்னு பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எல்லாம் 1989 ஆண்டு. அது அப்போ இன்டர்நெட்டில் வெப்சைட்லாம் கிடையாது. வெப்சைட்லாம் 1993 ஆண்டுக்கு பிறகு தான் பிரபலமாகுது. அதுக்கு முன்னாடியே முதல் வெப்சைட் தோன்றுது, அது தனி கதை. ஆனால் அப்போ எஃப்டிபி ஃபைல்ஸ், அதாவது எஃப்டிபி கோப்புகள், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் என்று சொல்லுவாங்க, அந்த கோப்புகள் தான் அதிகம் இருக்குது. அந்த கோப்புகளை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிற பொறுப்பு இவர்கிட்ட கொடுக்குறாங்க. எஃப்டிபி கோப்புகளை இன்டர்நெட்டில் தேடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த காலகட்டத்தில் இணையத்தை அணுகிறதே கஷ்டமான விஷயம். ஏன்னா கொஞ்சம் தொழில்நுட்ப விவரங்கள் தெரிஞ்சால் தான் இணையத்தை அணுக முடியும். கொஞ்சம் கோடிங் தெரியணும். அந்த காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு எஃப்டிபி கோப்புகளாக தேடி எடுக்கிறார். அப்போ இவருக்கு அந்த சுமை தெரியுது. என்ன பண்ணுறாருன்னா, இந்த எஃப்டிபி கோப்புகளை எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்குமேனு யோசிச்சு என்ன பண்ணுறாருன்னா, எஃப்டிபி கோப்புகளை எல்லாம் எடுத்து லிஸ்ட் பண்ணுறார். அந்த லிஸ்ட்லேருந்து அதை தேடி எடுக்கிற ஒரு வசதியும் உருவாக்குறார். இந்த வசதியை அவர் இப்போ தன்னோட பல்கலைக்கழக பேராசிரியர்கள்ட்ட பகிர்ந்துக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஒரு கோப்பு தேவைன்னா இதில் தேடி பார்த்தா உடனே கிடைக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நிறைய பேர் இந்த வசதியை கேட்குறாங்க. அப்போ தான் அவருக்கு தோணுது, இந்த வசதி ஒரு தேவை இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் விரிவாக்குறார். 1990 ஆண்டு அந்த வசதி ஆட்சி எனும் பெயரில் முதல் தேடியந்திரமாக அறிமுகமாகிறது. அதுவரை இன்டர்நெட்டில் தேடல் வசதின்றது கிடையாது. எலக்ட்ரானிக் இண்டெக்ஸ் ஆஃப் த இன்டர்நெட் அப்படின்ற பேரில் அது அறிமுகம் செய்கிறாரு. எஃப்டிபி கோப்புகளை தேடி கண்டுபிடிப்பதற்கான எளிய வசதியாக அதுக்கு இருக்குது. அந்த தேடியந்திரத்தை இப்போ நீங்கள் பார்க்கலாம். அது பழைய வடிவம் பார்த்திங்கன்னா வெறும் டெக்ஸ்ட்டு தான் இருக்கும். அந்த காலத்தில் இன்டர்நெட்டே அப்படி தான் இருந்தது. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. தேவையான கோப்புகளை தேடி எடுக்க முடிஞ்சுது. இப்படித்தான் 1990 ஆண்டு இன்டர்நெட்டின் முதல் தேடியந்திரமான ஆட்சி அறிமுகமானது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த 1990 ஆண்டு இப்பொழுது தேடியந்திரம் அல்லது சர்ச் இன்ஜின் சொன்னால் நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய கூகுள் அப்போ ஒரு நிறுவனமாக துவங்கக்கூடப்படவில்லை. அந்த காலகட்டத்தில் ஆட்சி உதயமாகுது. ஆட்சிக்கு பிறகு வேறு நிறைய தேடியந்திரங்கள் வருகின்றன. லைக்கோஸ் மாதிரி தேடியந்திரம் இருக்குது, அல்டாவிஸ்டா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கூகுள் வருது. பிறகு கூகுள் வெற்றி பெறுகிறது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதை.
கூகுள் நிறைய நுட்பங்களை அறிமுகம் செஞ்சுருக்கு. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து முதல்லையே சர்ச் இன்ஜினில் கொண்டு வந்தது அவங்க தான். நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஆனால் கூகுளுக்கான மூல வடிவம் அல்லது முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி தான். ஆர்ச்சியிலேருந்து தான் எல்லாம் ஆரம்பமாகுது. அதில் தான் முதல் தேடி இயந்திரம் இன்டர்நெட்டில் உள்ள கோப்புகளை எல்லாம் தேடி தொகுத்து வைக்கிறது, அதை பட்டியல் அட்டவணை போடுது, அதுலேருந்து தேவையான தகவல்களை எடுப்பது என்றால் இன்று வரை சர்ச் இன்ஜின்களுக்கான அடித்தளமாக இருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது. அதிலிருந்து பெரிய மாற்றம் ஏற்படலை. அந்த அடிப்படையை உருவாக்கி கொடுத்தவர் ஆலன் எம்டேஜ். அந்த வகையில் அவர் நினைவு கூறப்பட வேண்டியவர். அதன் காரணமாகத்தான் அவர் வந்து இணைய முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிறார். இந்த சாதனைக்காக அவர் இணைய புகழரங்கு என்று சொல்லக்கூடிய இன்டர்நெட் ஹால் ஆஃப் ஃபேம் அதில் இடம்பெற்றிருக்கிறார். இன்டர்நெட் ஹால் ஆஃப் ஃபேமையும் நம்ம பார்க்கலாம். அதில் அவரை பற்றிய விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆலன் எம்டேஜ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விஷயங்கள் இருக்குது. ஆனால் 2 சுருக்கமான விஷயங்களை நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, அவர் இந்த முதல் சர்ச் இன்ஜினை கண்டுபிடிச்ச போது அதை வந்து பேட்டன் காப்புரிமை பண்ண நினைக்கலை. ஒருவேளை அவர் அப்படி காப்புரிமை பண்ணியிருந்தால் அதை வைத்து அவர் நிறைய பணம் சம்பாதித்திருக்கலாம். அவர் கோடீஸ்வரர் ஆகியிருக்கலாம், மெகா கோடீஸ்வரராக கூட ஆகியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. அவர் அப்படி செஞ்சிருந்தால் சர்ச் இன்ஜினோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட காப்புரிமை இருக்கும்போது அது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் அப்படி நடக்கலை. அந்த வகையில் ஆலன் எம்டேஜ் நம்முடைய நன்றிக்கு உரியவர். ஏன்னா அவர் வந்து இணையத்தோட ஆரம்ப காலத்தில் நான் ஒரு விஷயத்தை உருவாக்குறேன், இந்த வசதி இன்னும் தான் வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை, அப்போவே அதை வந்து நான் காப்புரிமை பெற்று இந்த வளர்ச்சியை நான் வந்து முடக்க விரும்பலான்ற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது மிகவும் வந்து கவனிக்கத்தக்க ஒன்று. அந்த விஷயத்துக்காக அவரை நம்ம வந்து போற்றணும். 2வது இன்னொரு விஷயம் அவர்கிட்ட கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவர் பிற்பாடு நிறைய பல முறை அவர்கிட்ட பேட்டி கண்டிருக்காங்க. முதல் சர்ச் இன்ஜினை உருவாக்கியருன்ற முறையில் வந்து அவரை பார்த்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதை நீங்கள் காப்புரிமை பண்ணலையே, இது மூலமாக நீங்கள் கோடிகள் சம்பாதிக்கலையேன்ற மாதிரியான கேள்விகள் கூட அவர் எதிர்கொண்டு இருக்கார். எந்த இடத்துலையுமே கூட அவர் வந்து நான் காப்புரிமை பண்ணலை, கோடிகளை சம்பாதிக்கலை அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. அவருக்கு அந்த வருத்தமே இல்லை. அவர் வந்து நான் உருவாக்கின ஒன்று பொதுவெளியில் வச்சுருக்கேன், அது வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான் சொல்லியிருக்காரு. ஆக வாழ்க்கையை எப்படி அணுகணுன்றதுலேயும் வந்து அவர் ஆலன் எம்டேஜ் நமக்கான உதாரணமாக இருக்கார். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்ச்சி வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது உருவான ஒரு தேடேந்திரம். ஒரு ஓராண்டுக்கு கழித்து அதை வந்து ஒரு இணைய நிறுவனமாக அவர் உருவாக்குறாரு. அந்த நிறுவனம் பேர் நம்ம இங்கே பார்க்கலாம். அந்த நிறுவனம் என்னன்னா பெரிய அளவில் வெற்றி பெறலை. ஆனால் இப்போ ஸ்டார்ட் அப்னு சொல்கிறாங்களே, எங்கே பார்த்தாலும் ஸ்டார்ட் அப்னு பேசுகிறாங்க. உலகத்தோட முதல் ஸ்டார்ட் அப் என்று அது கருதப்படுகிறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா வச்சுட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக அது கருதப்படுகிறது. அந்த வகையில் முதல் ஸ்டார்ட் அப்பை உருவாக்கிய முன்னோடியாகவும் ஆலன் எம்டேஜ் திகழ்கிறார். நான் நினைவில் கொள்ளப்பட வேண்டிய நபராக அவர் இருக்கிறார். இந்த மாதிரி இன்னும் நிறைய முன்னோடிகள் இருக்காங்க. இவங்களையெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு உங்கள் ஆதரவு தேவை. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், கேள்விகளை கேளுங்கள். பதில்களோடு காத்திருக்கேன். வணக்கம்.